அது சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்கள் ஞான கண்ணோட்டத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இன்ன கிரகத்துக்கு இன்ன பரிகாரம், நீங்கள் சுக்கிர தோஷம் இருந்தால் ஸ்ரீரங்கம் போகணும், அந்த மாதிரி அவங்க சொல்லலை. அவங்க பிரச்சனையினுடைய ஆணி வேருக்கு போகிறார்கள். ஒரு மனிதனுக்கு ஏன் தோஷமான ஜாதகம் அமையுது, அவன் ஏன் கஷ்டப்படுறான்? கர்மா. கர்மா என்பது என்ன? இறைவனுடைய சட்டங்களை உல்லங்கனம் செய்து நம் விருப்பப்படி நடந்து கொள்வதனாலே ஏற்படக்கூடிய ஒரு தீய சம்பாத்தியம், அதுதான் கர்மா. அதுதான் நமக்கு ஜாதகமாக பலிக்குது. சில ஜாதகங்களை எடுத்து பார்த்த உடனே ஜோதிடர் என்ன சொல்கிறார், அதை கீழே போட்டுடுறார். இதெல்லாம் பார்த்து பலன் சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் சரிப்படாதுங்க, இது ஒன்றுக்கு லாயக்கில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவு தூரம் பாவகரமாக இருக்கிறது அந்த ஜாதகத்தில். அவங்களாம் அப்படி விரக்தி அடைஞ்சிடுறாங்க. அப்போ நமக்கு விமோச்சனமே இல்லையா? அப்போது என்ன சொல்கிறாங்க, ரொம்ப பல ஜோதிட சிகாமணிகளுடைய அறிவுரைகளை படித்தவர்கள் சிலதுக்கு ரொம்ப கெடுபடியாக சொல்லியிருக்கு, அதனால் இதில் ஒரு ஆறுதல் அடைகிறதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை என்று கைவிட்டு விடுகிறார்கள். அப்போ அந்த மாதிரி ஜனங்களுக்கு என்று ஆறுதலாக இந்து மதத்திலே ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது.